friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு palazzo pantோட cutting and stitching தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் subscribe பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க, please subscribe பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ரெண்டு cloth எடுத்து வச்சிருக்கேன். இந்த cloth பத்தி நான் சொல்றேன். இது பாத்தீங்கன்னா மீஷோல வாங்குனது தான். ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. ஜஸ்ட் பரவாயில்லன்னு தோணுச்சு, அதனால உங்களோட நான் ஷேர் பண்றேன். பாத்தீங்கன்னா crepe மெட்டீரியல், அதாவது காட்டன் கிடையாது. பட் நல்லா வந்து ஃப்ராக்ஸ் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சூப்பராக ஸ்டிச் பண்ணலாம். ஒரு லைனிங் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இது பார்த்தீங்கன்னா 3 meters இருந்தது. 3 meter கிளாத் பார்த்தீங்கன்னா 200 தான் வந்தது. 200னா ஆன்லைனில் பே பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து வெறும் வந்து டிஃபெக்டிவ் பீஸ் மட்டும் ரிட்டர்ன் அந்த மாதிரி போட்டு 200 தான் வந்தது. 3 meters இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது தாராளமாக நம்ம வாங்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ரோஸ் மில்க் கலர், ரொம்ப அழகான ஒரு கலர். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு சில பிங்க் லவர்ஸ் இருப்பாங்களா, பிங்க் ரொம்ப பிடிக்கும்ல, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 255 தான். ஸோ 5 மீட்டர் கிட்ட வருது. நம்ம அப்படி இப்படி கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு 50 rupees per meter அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ தாராளமாக எடுக்கலாம். பட் கண்டிப்பாக லைனிங் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து பாலிஸ்டர், அதாவது கிரேப் மெட்டீரியல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மெட்டீரியல். ஸோ இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து பலாசோ பேண்ட் ஸ்டிச் பண்ண போகிறேன், இதில் டாப் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்குள்ளவே வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும் என் ஹைட்லேயே தான் இருப்பாங்க. ஸோ அவளுக்கும் எனக்கும் வந்து நான் இதில் ட்ரெஸ் ரெடி பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன உங்களுக்கு கவர் பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம பலாசோ பேண்ட்டோட கட்டிங் ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிளாக் கிளாத்தில் 1.5 மீட்டர் கட் பண்ணி நான் வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஃபஸ்ட் ஒரு ஃபோல்ட், நெக்ஸ்ட் ஒரு ஃபோல்ட். கரை பார்த்திங்கன்னா மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல் லென்த் +3, அதுக்கப்புறம் -1 பண்ணிக்கோங்க. பட் நான் -1 பண்ணலை. ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இறக்கமாக வேணும் அப்படிங்கிறதால, நம்ம 2 வீலர்லாம் போகும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதால நான் -1 பண்ணலை. நீங்கள் எலாஸ்டிக் எந்த அளவு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மைனஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ கீழே இருந்து நான் மேல் அளவுக்கு வச்சுக்கிறேன். 39 எங்கே வருதோ அங்கே வந்து நான் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போடுவீங்களோ அந்த இடத்த மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து வேஸ்ட் ரவுண்டில் தான் போடுவேன், ஹிப்பில் போட மாட்டேன். ஸோ 29 இருக்குது. ஸோ 29ஓட 10 inch ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்து ஆப்ஷனல் தான். 6, 8, 10 நீங்கள் கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா 10 inch ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10 inch வருது. அதோட ஒரு 1/2 inch ஆட் பண்ணி 10.5 வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராச் ரவுண்ட் போடுறதுக்கு ஹிப் டிவைடட் பை 3, ஓகேவா? ஹிப் எவ்வளோ வருதோ அதை டிவைடட் பை 3 பண்ணிக்கோங்க. ஸோ 30 கிட்ட இருக்குல்ல ஹிப்பை, அதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் 10 வரும். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக டைட்டாக இருக்கும். பட் நான் வந்து 1 inch இறக்கமாக வச்சு 11 inch வச்சுக்கிறேன். ஸோ 11 inch இறக்கம் வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 inch அளவுக்கு ஷேப் போடுறேன். இது வந்து 1.5 to 2.5, 3 வரைக்கும் போடலாம் ஷேப்பை பொறுத்தது. ஸோ லெக் சர்கம்ஃபரன்ஸ், கால் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதால நான் 13 inch அளவுக்கு வைக்கிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஷேப் நான் வந்து இந்த ஷேப் ஸ்கேல் வச்சு போடுறேன். இது போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்களே வந்து ஒரு லைட் ஒரு பெண்டு கொடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ பெண்டு கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். பட் பெண்டு கொடுக்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ ஷேப்பும் நம்ம போட்டுட்டோம், அவ்வளோதான். இப்போ வந்து இது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் கட்டிங் தான். ஒரு 2-3 மெஷர்மெண்ட் தான். அது வந்து நம்ம மெஷர் எடுத்து 2 மெஷர் மட்டும் எடுத்தால் போதும். ஹைட்டு, அதுக்கப்புறம் வேஸ்ட்டோ ஹிப்போ நீங்கள் எங்கே போடுவீங்களோ அந்த மெஷர் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் லெங்க்த்துமே எடுக்கணும். நீங்கள் எங்கே போடுவீங்களோ அதுலேருந்து லெங்க் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு ஜாயின் கொடுக்கறதுக்காக பீஸ் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் இன்னொரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோல்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோல்டிங் வந்து என்னோடய ரைட் சைடில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 3.25 வைக்கிறேன். நீங்கள் வந்து 2.5 சின்ன பிள்ளைங்களுக்குனா அவ்வளோ வைக்கலாம். இது வந்து 6 inch லெங்க்த் இருக்குது. அப்படியே வச்சு இப்படி நம்ம ஷேப் போட்டுக்கலாம். ஷேப் போட்டு இப்படி ஒரு அம்ப்ரெல்லா கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டோம்னா நமக்கு வந்து இந்த பீஸ் ரெடி ஆகிடும். 2 பீஸ் வந்துடும். ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த லெங்க்த்து 6 வச்சது வந்து பெரியவங்களுக்கு இன்னும் பெரிய மெஷர் அப்படின்னு போகும்போது நீங்கள் 7 inch 8 inch வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணும்போது மிடில் உட்காரத்துக்கு எழுந்துக்கிறதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெடிமேட் பேண்ட்டுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பீஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளும் நினைப்போம் இந்த மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்காக தான் இந்த மெயினாக இந்த வீடியோ. ஸோ இப்போ இது ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், நம்ம இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ இந்த ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஷார்ப்பாக இருக்கிறது மேல் பக்கமாக இருக்கணும்.
ஸோ இப்படி வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். ஷேப் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த கர்வ் மாதிரி போட்டது வந்து கீழே இருக்குது, ஷார்ப்பாக இருக்கிறது மேலே போகுது. ஓகேவா? ஸோ அந்த பீஸை மேலே வச்சு நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நமக்கு உட்காந்து எழுந்துக்கும் போதெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பீஸ் கொடுக்காமல் ஸ்டிச் பண்ணால் ரொம்ப வந்து அறுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டாச்சு. இன்னொரு பக்கமாக அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அடிஷ்னல் பீஸை வச்சு கரெக்டாக நல்ல பக்கமாக ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ அப்படியே வச்சு நான் தையல் போடுறேன். ஸோ தையல் போட்டுட்டு படிமான தையல் கண்டிப்பாக போடுங்க. படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடி பெஸ்ட் வந்து ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. பட் நான் இந்த பீஸ் ஜாயின் பண்ணும்போது ஓவர்லாக் பண்ண மறந்துட்டேன். அப்படியே படிமான தையல் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் ஓவர்லாக் போட்டேன். ஸோ எப்போவுமே வந்து ஓவர்லாக் மிஷின் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக ஓவர்லாக் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னொரு பீஸை எடுத்து நம்ம ரெகுலராக எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்பும் ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி பேண்ட்டெல்லாம் ஸ்டிச் பண்ண தெரியாது, நான் பிகினர், எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன், பேண்ட்டோட லிங்க்கு. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சு நம்ம அந்த அடிஷ்னல் பீஸையும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அதோடு சேர்த்து நம்ம தையல் போடுறோம். நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் அது எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கலாம். பட் வந்து நீங்கள் அந்த வீடியோஸையும் பாருங்கள். அது ரொம்ப பேசிக்லேருந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ஷேப்பை. ஸோ கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஸோ டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ வந்து இது நம்ம ஓவர்லாக் போட்டு எடுத்தாச்சு. ஸோ ஓவர்லாக் போடாமல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி க்ரேப் மெட்டீரியல் எல்லாம் பண்ணும்போது கீழே வந்து நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்டு. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் ஏதாவது வச்சுக்கோங்க. பட் வந்து பலாசோவுக்கு வந்து திக்கு தேவையில்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணணும், எலாஸ்டிக் வைக்கணும், அவ்வளோதான். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கால் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் முடிக்கணும். ஸோ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் இருந்தால் போதும். பட் தையல் நல்லா லாக் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி மெட்டீரியலுக்கெல்லாம் பேண்ட்டுக்குமே வந்து நம்ம லைனிங் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பட் நான் லைனிங் கொடுக்கல, நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம தைக்கும் போது தான் நான் பார்க்குறேன் அந்த ஓவர்லாக் போட்டு படிமான தையல் போடணும்னு நினச்சேன், போடவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அந்த படிமான தையல் போட்டுக்கிறேன். கண்டிப்பாக போடணுமானா கண்டிப்பாக போடணும். அப்போ தான் வந்து அந்த நம்ம எப்போவுமே ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில இடத்துல படிமான தையல் போட்டாலே நமக்கு வந்து ஃபினிஷிங் அழகாக நீட்டாக ஆகிடும். ஸோ நல்லா இதை விரித்து விட்டு படிமான தையல் போட்டுட்டிங்கனாலே நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து படிமான தையல் போட்டோம். அதே மாதிரி இன்னொரு பக்கமாக நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். நம்ம வந்து அப்படியே படிமான தையல் போட்டிருந்தோன்னா மறந்துருக்க மாட்டோம். பட் இது வந்து நம்ம ஓவர்லாக் போட்டுட்டு பண்ணணும் அப்படின்னு வச்சதால் மறந்துட்டோம். ஸோ இப்போ படிமான தையல் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த ஜாயின் பண்ணுறதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன் இதெல்லாம் கூட நான் காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து நான் மிஸ் பண்ணதை கூட நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து அழகாக அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஸோ டபுள் ஸ்டிச் போட்டுட்டோம். இப்போ நம்ம டர்ன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த மிடில் வந்து அழகாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
ஸோ பாருங்கள், இப்போ வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீயாக இருக்கும், உட்கார்றதுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக்காக தனியாக ஒரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாருங்கள், ஹிப்பை கரெக்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அடிஷ்னல் பீஸ் இது பார்த்தீங்கன்னா 4 இன்ச் அளவுக்கு லென்த் எடுத்திருக்கேன். நான் வந்து 1 இன்ச் எலாஸ்டிக் வைக்க போகிறேன். ஸோ 4 இன்ச்சாக எடுத்திருக்கேன். நீங்கள் 1.5 எடுக்க போகிறீங்கன்னா 5 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபோல்டடில் இருக்கும்போது இதை விட ஒரு 1/2 இன்ச் அதிகமாக இருக்கணும் பாருங்கள். ஸோ இப்போ அந்த 1/2 இன்ச்சை நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பீஸ் ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். மெஷர்மெண்ட் தப்பாக எடுத்துட்டிங்கன்னா ஜாயின் பண்ணும்போது சுருக்கம்லாம் வர ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுறதுனே புரியாமல் போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நல்ல பக்கத்தை மேலே இருக்க மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த பீஸை வந்து அப்படியே உள்ளே விடுறேன். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு குழப்புற ஒரு விஷயம். இதை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்பக்கம் வச்சு மேல் பக்கம் திருப்ப போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு இப்படியே நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக தையல் போட்டுடலாம். உங்களுக்கு இந்த பேண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு சில மெத்தட்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக டிஷர்ட்ஸோ இல்லை ஷார்ட் டாப்ஸோ ஷார்ட் குர்த்திஸோ எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லெக்கிங்கெல்லாம் போடுறதை விட இது நமக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுடலாம். ஸோ இந்த தையல் வந்து மேல் பக்கம் வர மாதிரி வச்சுக்கிட்டு படிமான தையல் போடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கான டாப் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத காட்ட போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு டாப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத காட்ட போகிறேன். இப்போ நம்ம படிமான தையல் போட்டால் மேலே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுடலாம். எல்லாமே நான் ஒன்றா தான் செய்வேன். என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும். ஒரு இடத்துலையும் வந்து அதாவது ஒரு தையல் போடும்போதும் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட் ஃபோல்டெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து நமக்கு அந்த ஃபினிஷிங் அழகாக கொடுக்கும் அப்படின்றதால தான். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணும்போது பாருங்கள், ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். தையல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கரில் இப்படி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு மேலே இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம அப்படியே எடுத்து வைக்கிறோங்க பாருங்கள். அந்த கிளாத்தை வந்து அப்படியே எடுத்து வைக்கணும், இழுக்கவே கூடாது. லைட்டாக இழுத்திங்கன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி வச்சு நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்க அப்படின்னா ட்விஸ்ட் இல்லாமல் அழகாக நீட்டாக ஃபினிஷ் ஆகும். அதே மாதிரி மெஷர்மெண்ட்டும் நம்ம கரெக்டாக எடுக்கணும். ஸோ கொஞ்சம் இடம் மட்டும் ஓப்பன் விட்டுட்டு எலாஸ்டிக் போடுறதுக்கு ஓப்பன் விட்டுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் இதுக்கு எடுக்கணும். ஸோ எலாஸ்டிக் எவ்வளோ மெஷரில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிப் ரவுண்டை 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 26 அளவுக்கு எடுக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து பின் வச்சு எப்போவுமே இன்சர்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எங்கேயாவது ட்விஸ்ட்டாக இருக்கா எலாஸ்டிக் அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஓவர்லேப் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சு தையல் போட்டுக்கலாம். 4 பக்கமும் அந்த தையல் வரணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக எலாஸ்டிக் பிரிஞ்சு வராது. ஸோ தையல் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த எலாஸ்டிக் நல்லா இழுத்து விட்டுட்டு அந்த கிளாத்துங்களெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஓப்பன் இருக்கலாம், அதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த ஜாயின் பண்ணும்போது இந்த ஸ்டிச் போடும்போது எலாஸ்டிக் மேலே தையல் படக்கூடாது. இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா அந்த எலாஸ்டிக் ஃபுல்லாக அந்த இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடமும் அந்த கிளாத் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அந்த கிளாத் ஸ்ப்ளிட் ஆன அப்புறம் நம்ம தையல் போடணும். இந்த தையல் போடும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு நீடில் இறக்கிடுங்க. இறக்குனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிடிச்சிட்டு இழுத்துக்கோங்க. பேக்கில் இருந்து அந்த கிளாத்தை பிடிச்சி இழுத்திங்கன்னா தான் தையல் கரெக்டாக வரும். ஸோ எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு பிடிச்சிட்டு இழுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ஹிப்போட எலாஸ்டிக் அழகாக நின்றுடும்.
ஸோ அவ்வளோதான் நம்மளோட பேண்ட் வந்து பலாசோ பேண்ட் வந்து சிம்பிளாக ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி மிடில் நம்ம அடிஷ்னலாக ஒரு பீஸ் கொடுத்துருக்கோம், அதுதான் இதில் மெயினு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.